ஒரு மனிதனுக்கு வருமானம் குறையும் போது தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு கடன் வாங்குற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாரு. அப்போ எப்போ வருமானம் குறையும்? 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகுது. மனைவி குடும்பத்துக்கு கடன் வாங்கி கொடுத்து அதன் மூலியமா ஒரு பிரச்சனை வந்து அதை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். நான் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி நம்மகிட்ட வர வாடிக்கையாளர் அதிகபட்சம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்போ சார் கடன் தீரும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் நிறைய இருக்குது. கடன் வந்து ஒரு மனிதனுக்கு சுப கடன் அசுப கடன் 2 வகையாக பிரிச்சிருக்கோம். பொதுவாக கடன் அப்படின்னா 6ஆம் பாவத்தை நம்ம வந்து குறிப்போம். இந்த 6ஆம் பாவத்தில் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, வேலை, அவமானம், இதெல்லாமே பசி, தாகம், கனவு, தூக்கம் இதெல்லாமே வச்சுக்கலாம். ஆனால் இந்த மெயினாக இந்த 6ஆம் பாவத்தில் இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கடன் வருவதற்கு 6ஆம் பாவம் மட்டும் காரணம் இல்லை சார், என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வருமானம் குறையும் போது தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு கடன் வாங்குற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாரு. அப்போ எப்போ வருமானம் குறையும்? நம்மளுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் அமர்ந்திருக்கும் போது, உதாரணத்துக்கு 2ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ, நான் சொல்கிறது ராகு மட்டும் தனித்து, கேது மட்டும் தனித்து, செவ்வாய் மட்டும் தனித்து, அல்லது கேது மட்டும் தனித்து, சனி மட்டும் தனித்து. அப்போது 2ஆம் இடத்துல ராகு, செவ்வாய், கேது, சனி பகவான், அமாவாசை சந்திரன், இவங்கெல்லாம் 2ஆம் இடத்துல இருக்கும்போது நமக்கு வருமானத்தில் குறைவு ஏற்படுது. அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல குரு பகவான் தனிச்சோ, சுக்கிர பகவான் தனிச்சோ, புதன் பகவான் தனிச்சோ இருக்கும்போது, வளர்பிறை சந்திரன் மட்டும் தனிச்சு அங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வருமானம் அதிகமாகுது. அப்போ 6ஆம் இடத்தை நாம் முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி 2ஆம் இடத்தை பார்த்தாகணும். ஏன்னா 2ஆம் இடத்துல வருமானம் நிறைய வரவங்க யாரும் இன்றைக்கி கடனை நோக்கி நம்ம போகிறது இல்லை, சரிங்களா? இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம சொல்லிடலாம். இந்த 6ஆம் அதிபதி எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கோ அதனை சார்ந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக கடன் அமையும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் அந்த வேலையை செய்யும், ஓகேங்களா? இப்போ 6ஆம் அதிபதி, உதாரணத்துக்கு 6ஆம் அதிபதி லக்னத்திலே வந்து அமர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே கடன் வாங்கியிருப்பீங்க உங்களுடைய நோய்க்காகவோ, அல்லது ஒரு வழக்குக்காகவோ, சரிங்களா, அல்லது ஒரு வேலைக்காகவோ. இன்றைக்கி வேலைக்காகலாம் நம்ம கடன் வாங்குகிறோம், ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம கடன் வாங்குவோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்து உட்காருது அப்படின்னா, கடன் வாங்கி அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவே கடன் வாங்கி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். குடும்பத்துக்காக கடன் வாங்குகிறோம்னு அர்த்தம், ஓகேங்களா? கண்டாக்டர்கிட்ட போகிறதுக்கோ, அல்லது நம்ம வந்து வீட்டில் ஒரு நல்ல சுப காரியம் நடக்கிறதுக்காகவோ நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம். 6ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது. 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இளைய சகோதரத்துக்காகவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயத்தில் ஃபோன் வாங்கிறதுக்கு கடன் வாங்குகிறோம். அதே மாதிரி இது வந்து 4ஆம் பாவத்துக்கு விரயஸ்தானம் இருக்கிறனால இந்த நிலத்துக்காக நம்ம கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த 3ஆம் பாவம் குறிக்கும். ஒரு சொத்து வாங்கிறதுக்காக கூட நம்ம இந்த கடன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து அமரும்போது வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, இதற்காக கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதே மாதிரி 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்குன்னா குழந்தைங்களுக்காகவும் நம்ம மனசில் தோன்ற ஆசைகளுக்காகவும். இப்போ திடீர்னு நம்ம காசிக்கு போகணுன்னு நினைக்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறோம். சினிமாவுக்கு போகிறனால தானே கடன் ஆகாது. ஒரு காசி, ஒரு திருப்பதி, ஒரு புனித யாத்திரை போகிறோம் அப்படின்னா அது குழந்தைங்க சந்தோஷமாக கேட்குறாங்க, அப்பா காசிக்கு போகலாம், திருப்பதி போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய எதாக இருந்தாலும் அதுக்கு கடன் வாங்கி நம்ம செலவு செய்கிறோம். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களோடைய ஆசை மட்டும் சொல்ல முடியாது, நம்ம மனசில் தோணக்கூடிய எல்லா அபிலாசைகளுக்குமே, அனைத்து ஆசைகளுமே 5ஆம் இடம் தான். இந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறை வாழ்வதற்கும் நம்ம இந்த 5ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி வந்து அமரும்போது நம்ம அதற்காக கடன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலேயே இருக்குது, ஆட்சி பெற்று இருக்கிறது அப்படின்னா
இங்கேயும் பாருங்கள், கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, இதற்காக நம்ம கடன் வாங்கி அந்த கடனை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவோம் அப்படின்னு அர்த்தம். சரி, 6ஆம் அதிபதி அப்படியே 7ஆம் இடத்துக்கு போகுது அப்படின்னா, மனைவிக்கு நிறைய மனைவியோ அல்லது மனைவி யார் யாருக்கெல்லாம் சொல்கிறாங்களோ மனைவியுடைய ஆசைகள் என்னவோ அதை நிறைவேற்றுறதுக்காகவே நம்ம கடன் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி அர்த்தம். நண்பர்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, சரிங்களா? அதே மாதிரி 2வது குழந்தைக்கு கடன் வாங்கிறது, இதெல்லாமே இந்த 7ஆம் பாவத்தின் வாயிலாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகுது. மனைவி குடும்பத்துக்கு கடன் வாங்கி கொடுத்து அதன் மூலிமா ஒரு பிரச்சனை வந்து அதை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்புறம் மருத்துவமனை சிகிச்சை முறை, திடீர்னு விபத்தாகிறது, அந்த விபத்துக்காக மருத்துவமனை செலவுகளுக்காக கடன் வாங்கிறது, லாட்ரியில் யோகம் விழுவுன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டெய்லியும் 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு அந்த லாட்ரி சீட்டு வாங்கி அதனால் கடன் ஆகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 8ஆம் பாவம், சரிங்களா? மரண பயம் ஒன்றுமே இருக்காது. இங்கே திடீர்னு இங்கே வலிக்கிற மாதிரி இருக்கும், உடனே டாக்டர்கிட்ட போய் பார்ப்பாங்க. அவங்க என்ன கேட்பாங்க, இங்கே வலிக்குதுன்னு சொன்ன உடனே எல்லா டெஸ்ட்டையும் எடுங்க, இந்தாங்க கையில் பிடிங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு பில்லு அப்படிம்பாங்க. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வெறும் 1000 ரூபா 2000 ரூபா எடுத்துகிட்டு போயிருப்பார். அப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக மருத்துவமனை செலவுகள் இங்கே நடக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதி அப்படியே 9ஆம் இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவால் நமக்கு கடன் வரும்னு அர்த்தம். அல்லது அப்பா கடன் வாங்கி வச்சுட்டு அது அங்கேருந்து 9ஆம் வீட்டில் இருக்கும்போது 7ஆம் பருவியாக 3ஆம் இடத்துக்கு போகும். தம்பிக்கு வீடு கட்டியோ அல்லது தம்பிக்கு ஏதோ ஒரு இது செஞ்சோ அந்த கடனை வந்து ஜாதகரை அடைக்க சொல்லி அப்பா வந்து அந்த கடனை வாங்கியிருப்பார். அப்பாவுக்கு பிறகு அந்த கடனை ஜாதகரை அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாகும். 9ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி வந்து அமர்ந்திருக்கும்போது அப்பாவால் நமக்கு கடன் அமையும் அப்படின்னு அர்த்தம். அந்த கடனை கட்டி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறைகள் கண்டிப்பாக தொடங்கும் அப்படின்னு அர்த்தம். 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகுது. நல்லா பாருங்கள், 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகுது. இங்கே தொழில், வேலை, இந்த ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த தொழிலை நம்பி கடன் வாங்கி திருப்பி ஒரு கடனை வாங்குகிறோம், அதை ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம், திருப்பி கடனை வாங்குகிறோம், திருப்பி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி அமைப்புலேயே நம்ம கடன் வந்து நமக்கு அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். எதுங்க? 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகும்போது. அப்போ இந்த கடன் சுப கடன் அப்படின்னு அர்த்தம். 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரத்துக்கும், சரிங்களா, வீட்டில் இந்த பெரியப்பா அப்படிங்கிற ஒரு உறவுலாம் இருக்குது பார்த்திங்களா, இவங்க பெரியவங்களுக்கு வந்து கடன் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பணத்துக்கு நம்ம ஷூரிட்டி கையெழுத்து போட்டோம்னா அந்த பணத்தை நம்ம தான் கட்டணும், அவங்க கட்ட மாட்டாங்க. 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருப்பது கடனால் ஒரு பிரச்சனை இருக்கும். கடன் கொடுக்கறதுனால உங்களுக்கு லாபம் இருக்கும். நல்லா கவனிங்க, கடனால் பிரச்சனையும் வரும். இப்போ வட்டிக்கு பணம் விட்டு வாங்குறாங்க பார்த்தீங்களா, ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போது அதனால் முதல்ல ஒரு பாதிப்பை கொடுத்து அதன் பிறகு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போகுது. இவங்க வாங்குகிற கடனுக்கு தான் சார் ஒரு லிமிட்டே இல்லாமல் போகும். இவங்க என்ன கடன் வாங்கினாலும் கடன் வாங்கி அப்படியே பெருகிக்கிட்டே போயிட்டுருக்கும், அந்த கடன் வந்து அடைஞ்சே வராது. ஓகேங்களா? வேறு ஏதாவது கிரகங்களுடைய தொடர்பு இல்லை அப்படின்னா இவங்க காலம் எல்லாம் இந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன் அப்படின்னு சொல்லி இவங்க வாங்கிட்டே ஜம்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆரம்பத்தில் சொன்னால் தான் மீண்டும் சொல்கிறோம், 2ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் பலகீனம் அடையும் போது 6ஆம் பாவம் இயங்க செய்யும். கடனையும் நோயையும் கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானும் சனி பகவானும். இந்த 2 கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கலாம், ஆனால் பார்க்கக்கூடாது. இந்த வீட்டை பார்க்கும்போது நமக்கு கடனையும் நோயையும் கொடுத்து நமக்கு ஒரு தீராத பிரச்சனையை கொடுத்துருவார். எனக்கு தெரிஞ்சு கன்னி லக்னம் ஒருத்தங்க, அவங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில், அங்கேருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பார். அவர் ராகு திசையில் ஆரம்பித்து, அதாவது ஒரு 21 வயசில் கடன் வாங்க ஆரம்பித்து 61 வயசு வரைக்கும் கடன் வாங்க கட்ட தான் இருந்தார். அதே நேரத்தில் அவர் பணம் கொடுத்தும் வாங்கினார், அதுவும் ஓரளவுக்கு நல்ல லாபத்தை வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்காக, அதாவது 6ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் அதனோட லக்னாதிபதி நல்ல வலிமையோடு இருக்கும்போது 6ஆம் அதிபதியோடைய வேலை அதிகமாக செய்யாது. லக்னாதிபதி வலு குறைந்து 6ஆம் அதிபதி வலு அதிகமாகும்போது தான் உங்களுக்கு கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அவமானங்கள், வேலையை பறி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். தவிர
எல்லாவற்றிற்குமே லக்னாதிபதி சிறப்புடன், லக்னமும் லக்னாதிபதியும் சிறப்புடன் இருக்கும்போது நமக்கு கடனால் ஒரு மிகப்பெரிய தொந்தரவு வராது அப்படின்னு சொல்லலாம். நேயர்களே, இவ்வளோ காலம் இவ்வளோ நேரம் நம்மளுடைய இந்த உரையை கேட்டதுக்கு உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 96 298 15 992. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.